guys, welcome to my channel. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்துச்சுனா மறக்காம subscribe பண்ணுங்க and also மறக்காம அந்த notification bell அமத்துங்க. இன்னைக்கு வந்து நான் இந்த hair and makeup செய்ய போறேன், சோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. So already நான் ஸ்கின்னுக்கு moisturizer apply பண்ணிட்டேன். இப்போ வந்து Makeup Revolutionல இருந்து Aqua Base primer இது வந்து liquid form apply பண்ண போறேன். Next வந்து foundation apply பண்ண போறேன். இது வந்து NARS Natural Radiant Long Wave Foundation. இந்த shade வந்து Barcelona. இது வந்து என்னை விட slightly light ஆன shade, but that's what I like because contour பண்ணதுக்கு அப்புறம் அது ஓகே இருக்கும். Next வந்து நான் under eye highlight பண்ண போறேன். இது வந்து Maybelline Instant Age Eraser in the concealer in the shade number 2 nude. And nose and chin. இது வந்து foundation ஓட பாத்தீங்கன்னா ரொம்ப similar ஆன shade, கொஞ்சம் light. இத quick-ஆ blend பண்ணிட்டு இப்போ நான் பேக் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து கான்டூர் பண்ண போறேன். என்னோட all time favorite Bobbi Brown foundation stick in the shade Walnut. இத வந்து BH Cosmetic flat brush ஆல அப்ளை பண்ண போறேன். I feel like இப்போ வந்து நான் முந்தி மாதிரி டைம் எடுத்து ஸ்லோவா ஒரு மேக்கப் டியூட்டோரியல் டீடைலா பண்ணி ரொம்ப நாளான மாதிரி. சாரி guys, it's only because இப்போ இனியா இருக்கறனால எனக்கு டைமே கிடைக்கிறது இல்ல. ஒரு வீடியோ a week பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. Of course அது because நான் இப்போ already bookings எனக்கு கொஞ்சம் வருது and photo shoot பண்ணிட்டு இருக்கேன். and please மறக்காம என்னோட Instagram போய் விசிட் பண்ணுங்க. நான் என்னோட Instagram நேம் சேஞ்ச் பண்ணிருக்கேன். முந்தி வந்து madri_08 இருக்கும். இப்போ வந்து madri MUA. நான் அந்த டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போறேன். ப்ளீஸ் என்னோட Instagram போய் ஃபாலோ பண்ணுங்க. அதுல தான் நான் இப்போ கொஞ்சம் கூட ஆக்டிவா இருக்கேன். நான் ரீசெண்டா செய்யற போட்டோ ஷூட் எல்லாமே அதுல தான் நான் அப்டேட் பண்றேன். ஸோ ப்ளீஸ் அதை போய் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் போடுற போஸ்ட் எல்லாத்துக்கும் லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர் ஐக்கு கீழே நம்ம பேக் பண்ணிருக்கிறோம்ல, இதை ஜஸ்ட் நான் ப்ரஷ் அவே பண்ண போறேன். நெக்ஸ்ட் bronzer. Of course நான் எனக்கு பெரிய foreheadன்றனால நான் நெத்திக்கும் அப்ளை பண்ணுவேன். That's done. See, கணக்கு பேர் வந்து யோசிப்பாங்க மேக்கப் போடுறது ரொம்ப கஷ்டம்னு. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்க வந்து ஒன்ஸ் உங்களுக்கு பழகிட்டீங்கன்னா இட்ஸ் லைக் 10 minutes போதும் ஃபுல் ஆன் மேக்கப் போடுறதுக்கே. இப்போ வந்து நான் ஹைலைட்டர் பிளஸ் blush இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ராடக்ட். இது வந்து Bobbi Brownல இருந்து க்ளோ ஸ்டிக் பிகினி. இந்த ஷேடுக்கு பேர் இது ஜஸ்ட் ஒரு நைஸ் பிரிட்டி பேபி பிங்க். இதை வந்து பியூட்டி பிளண்டராலே அப்ளை பண்ண போறேன். இது ஆக்சுவலி என்கிட்ட ரொம்ப நாளா இருந்துச்சு, பட் ஐ டோன்ட் நோ, எவ்ரி டைம் நான் அப்ளை பண்ணும்போது ஐ வாசன்ட் சாட்டிஸ்ஃபைட். இதை நான் லாஸ்ட் டைம் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது என்னோட மாடலுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் நான். ஸோ இட் கேம் அவுட் ரியலி பிரிட்டி. சரி, இந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா பிளெண்ட் ஆகாது, அப்படியே உங்கள் ஃபவுண்டேஷனை மூவ் பண்ணும். ஸோ நான் இதை என்ன பண்ணேன்னா அன்னைக்கு இதை பேஸ் மாதிரி அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஆக்சுவல் பிளஷரை அப்ளை பண்ணிட்டு which is NARS. இது என்னோட ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தா. இந்த ஷேடுக்கு பேர் அவுட்லோ. இதை அப்ளை பண்ணும்போது அது ஒரு நைஸ் ஒரு ரேடியன்ட் ஃபினிஷ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போறேன். எப்பவும் போல என்னோட all time favorite Anastasia Beverly Hillsல இருந்து டிப் டவுன் பொமேட். ஃபர்ஸ்ட் வந்து நான் அவுட்லைன் ட்ரா பண்ண போறேன், அப்புறம் அப்படியே உள்ளாடி ஃபில் பண்றேன். உங்களுக்கு டீடைல்டான ப்ரௌஸ் எப்படி பண்றேன்ற வீடியோ பார்க்கணும்னு நான் அதை தனியாக பண்ணியிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், ப்ளீஸ் போய் அதை பாருங்க. இப்போ வந்து நான் ஐப்ரோ பென்சில், இது வந்து Maybelline Brow Precise மைக்ரோ பென்சில்.
இந்த ஷேடுக்கு பேர் டீப் ப்ரௌன். நான் அந்த இன்னர் கார்னர்ஸ்ல நேச்சுரலா வர்ற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்லி இப்போ மற்ற சைடில் ப்ரஷ் இருக்கும், அதால பிளெண்டிங் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோவை செட் பண்ண போறேன். இது வந்து மேக் ப்ரௌ செட், ஷேடுக்கு பேர் ப்ரௌன் இபோனி. நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ பேஸ் உங்களுக்கு தேவைன்னா அப்ளை பண்ணுங்க. பட் நான் வந்து ஹெவி ஃபவுண்டேஷன் போட்டனால எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது, அதை எனக்கு ஐஷேடோ பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் அந்த க்ரீஸாக இருக்கிறனால அதில் லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பவுடரால், ஸோ தட் இனி அது க்ரீஸ் ஆகாது. இப்போ வந்து நான் இன்னைக்கு இந்த ஐஷேடோ வந்து இந்த ஜூவியாஸ் பேலட் வச்சு தான் ஐஷேடோ க்ரியேட் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஆக்சுவலி புது பேலட், பட் என்னோட கிளைண்ட்ஸுக்கு மட்டும் 1 or 2 யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு வெரி பிரைட் நேரில் போக் பண்ணிட்டேன். ஒரு பிரைட் ஐஷேடோ பேலட், ஒரு ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன் ட்ரான்சிஷன் கலராக. இந்த ஷேடுக்கு பேர் பர்கினா. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஐஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறேன், பிளாக் கோல்ட் அண்ட் ப்ரௌனை வச்சு டு மேட்ச் மை அவுட்ஃபிட். இப்போ வந்து ஒரு டேப்பர் ப்ரஷ்ஷால் அதே பேலட்லேருந்து ஃபுலானி இந்த ஷேடுக்கு பேர், இது ஒரு டீப் ப்ரௌன். இதை ஜஸ்ட் ஒரு க்ரீஸ் லைனில் பிளெண்ட் பண்ணுறேன். இது இப்போ நம்ம அப்ளை பண்ண ஷேடை விட ஜஸ்ட் லைட்டான ஒரு டார்க் ஷேட், ஐ மீன் அதை விட டார்க்கான ஷேட் போலர். ஒரு பிளாக் கோல் லைனர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஜஸ்ட் ஒரு ஐலைனர் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு லைனாக அப்படியே க்ரியேட் பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்க. இந்த எட்ஜில் இப்படி ஒரு வி மாதிரி கொண்டு வாங்க. இது நாங்கள் பிளெண்ட் பண்ண போகிறோம், ஸோ இட்ஸ் ஃபைன். அதே மாதிரி பாட்டம் லேஷ் லைன்லையும் ஐலைனர் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுவீங்களோ அப்படியே ட்ரா பண்ணுங்கள். நீட்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஃபுல்லாக உள்ளாடி கொண்டு வராதிங்க, பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம், ஸோ டோன்ட் வரி காய்ஸ், இது நீட்டாக இல்லாட்டி. ஸோ பாதி வரைக்கும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அகைன் ஒரு ஆங்கிள் ப்ரஷ்ஷால் இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பிளாக் கலர் ஐ ஷேடோ பிளெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த பேலட்டில் இந்த ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஷேடை வந்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணுறேன். இந்த பேலட்டில் வந்து இந்த பேலட் வந்து இட்ஸ் நைஸ்லி பிக்மெண்டட் கைஸ், அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பிளெண்ட் ஆகிறது. நான் ரொம்ப நாளாக ஜூவியஸ் பேலட் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன், பட் அவங்களோட டெலிவரி சர்வீஸ் ரொம்ப பேட். அவங்களோட ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டைரெக்டாக நீங்கள் அவங்க வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா பாதி பேர் வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க அவங்க பேலட் அவங்க ப்ராடக்டே கிடைக்குது இல்லைன்னு. ஸோ அதனால் பயத்திலே நான் அவங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாமல் இருந்தேன் நான். பட் என்னோட பர்த்டேக்கு அக்கா வாங்கி கொடுத்தா. இது டைரெக்டாக அவங்க வெப்சைட்டில் வாங்காமல் வேறு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதை இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதே பேலட்டில் இந்த ஷாம்பெயின் ஷேடை டியர் டார்க்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். பட் இந்த பேலட்டில் என்ன ஒரு ட்ராபேக்னா கணக்காக ஃபால் அவுட்ஸ் வருது. ஸோ ஐ திங்க் சம்டைம்ஸ் ஐஸ் செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஐ ஷேடோ செய்கிறது பெட்டர். பிகாஸ் ஆக்சுவலி என்னோட கண்ணுக்குள்ளேயே சில பார்ட்டிகல்ஸ் அந்த கிளிட்டர் இது கண்ணுக்குள்ளாடியே விழுந்திருக்கு. ஸோ லைட்டாக இரிட்டேட் பண்ணிட்டு இருக்குது. Let me see if I can brush it off. So next eyeliner apply பண்ணுறேன். இது வந்து Maybelline Master Ink eyeliner. இது matte charcoal black.
நெக்ஸ்ட் போய் நான் மஸ்காரா அண்ட் ஐலாஷஸ் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து லிப் லைனர் அப்ளை பண்ண போறேன். இது வந்து MAC லிப் லைனர் இந்த ஷேட் ரூபி வூ. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போறேன். இது வந்து பியூட்டி பிக் பேங்க்ல இருந்து ஷேட்க்கு பேர் கேத்ரின். Such a beautiful shade guys. இந்த liquid lipstick நீங்க வாங்க போறீங்கன்னா description boxல என்னோட discount code இருக்கு. உங்களுக்கு 10% கிடைக்கும். So shopping பண்ணி முடிக்கும் போது check out பட்டன் அமுத்த முன்னுக்கு அதுல என்னோட discount code போடுங்க. உங்களுக்கு 10% off கிடைக்கும். இப்போ வந்து just highlighter apply பண்ணினா we are nearly done. So நான் யூஸ் பண்ற highlighter Anastasia Glow Kitல இருந்து Marshmallow. அதே மாதிரி லிப்ஸ்க்கு சென்டர்லயும் லைட்டா ஹைலைட்டர் அப்ளை பண்றேன். இப்போ நான் போய் jewelry and பொட்டு எல்லாம் வச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். So here is the complete look. Let me zoom out guys. So tada, here it is guys. I know என்னோட hair ரொம்ப மெஸ்ஸியா இருக்குது பட் ரொம்ப குயிக்கா பண்ணேன். ப்ளஸ் இந்த நெக்லஸ் போடும்போது ஹேர் குள்ள போயிடுச்சு. ஸோ நீங்க வலிக்கிறீங்கன்னா எஸ்பெஷலி தலையால போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் மேக்கப் ஹேர் பண்ண முடியுது இதை போட்டுருங்க. ஐ நோ எனக்கு கொஸ்டின்ஸ் வரும் இந்த ஜுவல்லரி எங்க வாங்கினீங்கன்னு. இயரிங்ஸ் வந்து நான் சவுத்தில் வாங்கினேன். நெக்லஸ் வந்து நான் இந்தியாவில் திருச்சியில வாங்கினது. இந்த நெக்லஸ் இப்போ ஐ டோன்ட் நோ இங்க கிடைக்கும்னு பிகாஸ் இது மோர் தென் 12-13 years old. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. ஸோ ஐம் ஸோ சாரி. அண்ட் இது அகெயின் இது வந்து ஒரு இயரிங் சவுத்தோட வாங்கினேன். அண்டர் 2-3 pounds. கடை எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்லை. சும்மா ஒரு ரோட் சைட் ஷாப்ல தான் வாங்கினேன். பட் ஐம் ஷோ இது இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். Actually இது இப்போ out of fashion but yeah. So I really hope you guys enjoyed this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம thumbs up பண்ணுங்க. And please நான் already mention பண்ணிருந்தேன் இந்த இன்ஸ்டாகிராமுக்கு போய் நான் ரீசெண்டா செஞ்ச போட்டோ ஷூட்டுக்கு லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அதை ஆல்சோ ஷேர் பண்ணுங்க and மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Until I see you next time. Bye.